இந்த உலகத்தில் ரெண்டு மனிதர்கள் தான் இருக்கிறார்கள். ஒன்று கன்வின்ஸ்டு மைண்டு, இன்னொன்று டிரான்ஸ்ஃபார்ம்டு மைண்டு. ஒன்று மயக்கப்பட்ட மனது, இன்னொன்று மறுரூபமாக்கப்பட்ட மனது. இந்த ஆத்துமாக்கு பார்க்கக்கூடிய ஒரு திறன் இருக்கிறது. அது உங்கள் மனதை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு திறன் இருக்கிறது. கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறத பார்க்கலாம், கண்ணுக்கு தெரியாதே நீங்கள் பார்க்கலாம். ஆமென். கன்வின்ஸ்டு மைண்ட். தந்திரத்தினாலே அவன் கெடுத்தான். அடுத்து 4 வாசிமா. 4 தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இங்கே இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது. நீங்கள் இதில் இருக்க எதையுமே அனுபவிக்க விடாமல் பண்ணணும்னா, உங்கள் கண்ணை பார்க்க விடாமல் பண்ணிட்டா போதும். எல்லாம் இருந்து உங்களால் அனுபவிக்க முடியாது. ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் அனுபவிக்கணும்னா, முதலாவது எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்க வேண்டியதில்லை, உங்கள் கண்ணு மட்டும் திறந்தால் போதும். திறந்த பிறகு தெரியும் இதெல்லாம் ஏற்கனவே இங்கே இருந்திருக்கு. ஆமென். ஸோ வார்த்தை உங்கள் கண்ணை திறக்கிறது. ஸோ லாஸ்ட் வீக் பார்த்த விஷயங்கள் இதுதான். கன்வின்ஸ்டு மைண்டு. பிசாசு மனதை மயக்கி இருக்கிறான். ஸோ இன்றைய கிறிஸ்தவர்கள் மனது மயக்கப்பட்டு தான் இருக்குது. இந்த உலகத்துக்குன்னு சில விதிகளை சொல்லி அதை நம்மளை நம்ப வச்சுட்டான். அவனுடைய ஆளுகளை வச்சே பொய் சாட்சிகளை நமக்கு காண்பிச்சு, அந்த பொய் சாட்சிகளை நம்பும்படி செஞ்சு நமக்கு தான் நடக்கும், அவனுக்கு நடக்கும். பைபிள் சொல்லுது, வலது பக்கம் நடக்குமா, இடது பக்கம் நடக்குமா, ஆனால் ஒன்று அதை அணுகாதான். இந்த இடத்துக்கு நீ என்னைக்கு வரியோ அன்னைக்கு தான் ஒரு விசுவாசியின் மனநிலைக்குள் நீங்கள் வருகிறீர்கள். அப்போ தான் நீங்கள் உண்மையான விசுவாசியாய் மாறுகிறீர்கள். நீங்கள் விசுவாசி என்கிற பெயரோட யார் சொல்கிறத விசுவாசிக்கிறோம் அதுதான் பேர். இப்போ விசுவாசி தான். யார் சொல்கிறது? அவன் சொல்கிறத விசுவாசித்துக்கிட்டு இருக்கிறோம். தேவன் சொல்லுவதை விசுவாசிக்கிறோம். ஆமென். ஸோ ஆத்மா கன்வின்ஸ் பண்ணப்படுகிறது. அதனால் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்கிறது? அதையே நம்பிட்டு இருக்கு. ஆனால் என்னைக்கு மனது மறுரூபமாக்கப்படுகிறதோ அதை வாசிப்போம். ரோமர் 12:2 வாசிப்போம். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். பார்த்தீங்களா? கன்வின்ஸ்டு மைண்டு. பயங்கர ஆழமான வசனம். அந்த வசனம் இதை கொண்டு போய் லிப்ஸ்டிக்குக்கும் இதை கொண்டு போய் ஜீன்ஸ் பேண்ட்டுக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. எவ்வளோ மோசமானவங்க. பரவாயில்ல, ஏதோ அவங்க காலத்தில் இருந்து வெளிப்பாடு ரைட் சொல்லிட்டாங்க. இனிமேல் நம்ம ரொம்ப யாரையுமே திட்டக்கூடாது. நம்ம கொஞ்சம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், டோன்ட் பி எ கன்வின்ஸ்டு மேன். எல்லோரையும் போல உங்கள் வாழ்விலும் ஒன்று நடக்கும் என்று நீங்கள் நம்புவீர்கள் என்றால் நீங்கள் மயக்கப்பட்டு விட்டீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அடுத்து தேவனுடைய நன்மையும், தேவனுடைய உங்க மனசு நல்லா என்ன பாருங்க, தயவுசெய்து என்ன பாருங்க. எப்போ உங்க மனசு மறுரூபம் தெரியுமா? எப்போ உங்க மனசு மறுரூபம் தெரியுமா? இது கிடையாதுரா அப்படின்னு எப்போ தெரியுமா நீங்க மறுரூபமாவீங்க? வாசிங்க. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. எல்லாரும் எங்க கூடு போடணும் தெரியுமா? சித்தம் இன்னதென்று நீங்கள் பகுத்தறிந்தால் நீங்கள் மறுரூபமாகி விடுவீர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை சொல்லுவோம். When you understand what God's will is, when you know what God's will is, தேவனுடைய
சித்தம் என்னதென்பதை நீங்கள் அறியும் போது உங்கள் மனது மறுரூபமாகிறது. என்றைக்கு தேவனுடைய சித்தத்தை குறித்த குழப்பம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதோ அன்றைக்கு நீங்கள் மயக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். தேவனுடைய சித்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது அந்த அந்த இடத்துல பாருங்க, ஒரு ஓப்பன் இருக்கும். இப்போ பாருங்க, நான் சொன்னேன் கிச்சனில் இருக்க குழாயில் தண்ணி வரலன்னு, ஆனால் பாத்ரூமில் இருக்க குழாயில் தண்ணி வந்துச்சு. எந்த குழாயில் அடப்பு இருக்கோ அந்த குழாயில் தண்ணி வராது. ஐஸ்வர்யம்ன்ற குழாயில் ஒரு அடப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஆவியில் நிறைவான், அது அடுத்த குழாய் ரக்கா பாபா பாபா, அதில் ஃப்ளோ நல்லா தான் சார் இருக்குது, ஆனால் அந்த பணம் மட்டும் கைக்கு வரவே மாட்டேங்குது சார். ஆமாம், அந்த குழாயில் கொஞ்சம் அடப்பு இருக்குது, எடுத்து விட்ருங்க. ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது. என்ன எண்ணம் தெரியுமா? நம்ம வறுமையில் இருந்தால் தாங்க கடவுளோட நெருங்கி நடக்க முடியும். அப்படி ஒன்று விதைச்சிட்டு போயிருப்பாங்க ஒருத்தன். அந்த விதை இருக்குல்ல, அதை பிடுங்கணும். நல்ல தீர்க்க தரிசிட்டு போய் அப்போ கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும் போது உங்கள் மனது மறுரூபமாகிறது. தேவனுடைய சித்தம் அதை எப்படி அறிந்து கொள்வது? நல்லா பாருங்க, பைபிள் அழகாக சொல்லுது. காலையில் பார்த்தோம், இந்த நம்ம பேர் என்ன, பிழையாம் போய் ஜோம் பண்ணி அவனை சபிக்கணும்னு கேட்குறான். உன்னை கர்த்தர் சொல்கிறாரு அவனை ஆசீர்வதின்ட்டார். ரெண்டாவது தடவை அவனை சபின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது தடவை போய் ஜோம் பண்ணால் ரெண்டாவது கர்த்தர் சொல்கிறார் அவனை ஆசீர்வதின்றார். மேலேருந்து பார்க்குறான், சைட்லேருந்து பார்க்குறான், இங்கிட்டு பார்க்குறான். நீ எங்கிட்டு பார்த்தாலும் அவனை நான் ஆசீர்வதிச்சிட்டேன் அப்படின்றார். அவனை சபிக்க 3 முறை கடவுள்கிட்ட போய் 2 முறை விசாரிக்கிறான். 3 முறை 2 முறையான்னு தெரில. விசாரித்தப்ப கடவுள் சொல்கிறார் நான் அவனை ஆசீர்வதிக்கிறதாண்டா அப்படின்னு சொல்லிட்டாரு. 3வது முறை அந்த ராஜா சொல்கிறான், இந்த தடவை போய் கேள்றா கர்த்தர்கிட்ட சபிக்க சொல்கிறான்னு பார்ப்போம். நான் சொல்கிறான், உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்பதை அவன் அறிந்த பின்பு அவன் மறுபடியும் கர்த்தரிடத்தில் விசாரிக்க போகவே இல்லை. எப்போ சித்தம் தெளிவாக தெரியுதோ அதுக்கப்புறம் முழங்கால் போட்டு நீ கேட்க வேண்டிய அவசியமே. கையை தட்டுங்க. The moment when I understand that prosperity is God's will, என்றைக்கு I start experiencing prosperity. முடிச்சுக்கிறேன். என்றைக்கு ஐஸ்வர்யம் தேவனுடைய சித்தம் என்பதை நான் உணர்ந்து கொண்டேனோ அதற்கு பிறகு அதை குறித்த குழப்பம் இல்லைன்னு ஆயிடுச்சுல. இப்போ என் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் மறுரூபமாக்கப்படுகிறேன். என்றைக்கு நான் ஆரோக்கியமாக இருப்பது தான் தேவ சித்தம் என்பதை நீ புரிந்து கொள்ளுகிறாயோ அன்றைக்கு தான் உன் சரீரம் ஆரோக்கியமாக மறுரூபமாகும். தேவனுடைய சித்தம் என்னது என்பதை, God's will என்ன, God's will என்ன, நான் இப்படி இருக்கிறது தான் God's will என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் அதற்கு பிற்பாடு உங்கள் வாழ்க்கையிலே எந்த விதமான எதிர்மறையான காரியங்களை நீங்கள் அனுமதிக்க மாட்டீர்கள். எப்பொழுது உங்கள் வாழ்க்கை மறுரூபமாகும்? உங்கள் மனது புதிதாகும் போதுதான் மறுரூபமாகும். எப்படி மனது புதிதாகும்? தேவனுடைய சித்தம் இன்னதென்பதை நீங்கள் பகுத்தறிந்தீர்கள் என்றால் உங்கள் மனது புதிதாகும். மனது புதிதாகும் என்றால் வாழ்க்கை மறுரூபமாகும். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களை, எதிர்மறையான ஸ்டஃப் உங்களுடைய குழாய் என்ன செய்யுது? ஆத்துமங்கிற குழாய் என்ன செய்யுது? அடைக்குது. தேவன் நம்மை குறித்து வைத்திருந்த திட்டங்களும் சித்தங்களும் மேலானது. இப்பொழுது நாம் நினைத்து கொண்டிருப்பது, படித்து கொண்டிருப்பது, பார்த்து கொண்டிருப்பதை விட மேலானது. தேவன் உன்னை படைக்கும் போது என்ன நினைச்சு படைச்சாரு? எப்படி நீ வாழணும் நினைச்சு படைச்சாரு? என்ன ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும்னு படைச்சாரு? அதை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகம் இன்னொரு இயேசுவை பார்க்கும். கரங்களை தட்டி கர்த்தரை சொல்லுவோம், இந்த உலகம் இன்னொரு இயேசுவை பார்க்கும். தேவனை எப்படி சிருஷ்டித்தார் என்பதை புரிந்து கொள்வது, அதுதான் இந்த 3 நாள் கோர்ஸில் 3 நாள் கேம்பில் ரொம்ப ஆவியானவர் என்ற உந்திக்கிட்டே இருக்கிற இந்த விஷயத்தை. அவனை மறுபடியும் அந்த சாயலுக்கிட்ட கொண்டு வர போகிறேன். அந்த சாயல் அவனை படைக்கும் போது அவனை கெஞ்சுவதற்கும் கூப்பாடு இருக்கிறது. அவன் என்ன நோக்கத்தில் படி? when you understand God's will, you will regain the image, your own image.
அது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க. இப்படிப்பட்டவர்களை கிறிஸ்தவர்களை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இந்த உலகத்தில் ஒருத்தரும் கூட நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த இடம் தான் உங்களுடைய இடம். கரங்களை கத்தண்டி சொல்லுவோம். இந்த உலகம் இதுவரை பார்த்ததில்லை அத்தகைய மனிதர்களை. இந்த உலகம் பார்த்ததில்லை. இயேசுவை போல இந்த உலகம் அற்புதங்கள் செய்தவர்களை என்ன செய்யவில்லை, இன்று வரை பார்த்ததில்லை. காரணம், அவர் தன்னுடைய சாயல் என்னது என்பதை அறிந்திருந்தார். ஒரே பேரானவர், பிதாவின் ஒரே பேரானவர் குமாரனுக்குரிய மகிமைக்கு ஒப்பான மகிமை அவரிடத்தில் இருந்தது. அந்த குளோரி உங்களுக்குள்ள திரும்ப வந்துடும். அந்த குளோரி உங்களுக்குள்ள வந்துடும். அந்த நாள் தான் இந்த நாள். ஓ, தேவனுடைய கனவு இந்த நாட்கள். கரங்களை தட்டி கர்த்தரை சொல்லுவோம். எப்பொழுதுமே இந்த கிறிஸ்தவம் எதிர்காலத்தை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் நிகழ்காலத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். எலியா வருவான் அப்படின்னா இயேசுநாதர் சொன்னார், எலியா வந்தாயிற்றுனாரு. தீர்க்கதரிசி வருவார், நமக்கு எல்லாவற்றையும் மேசியை விவரித்து சொல்லுவார். சமாரிய ஸ்திரீ சொன்னார், அவர் உன்னோடு கூட பேசுகிற நானே அவர்னாரு. ஓ, யூதர்கள் எதிர்காலத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், கிறிஸ்தவர்கள் எதிர்காலத்தில் நம்பிக்கை வச்சிருக்கான். தேவனோ அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்றார். இப்பொழுதே வந்திருக்கிறது. ஓ, that is what faith. Faith always bring down the supernatural life to the present tense, to the present age. Hope எதிர்காலத்தோடு இணைக்கப்படுது, விசுவாசம் நிகழ்காலத்தோடு இணைக்கப்படுகிறது. என் அன்புக்குரியவர்களே, இன்னொரு காலத்தை எதிர்பார்த்திராதீர்கள். இந்த காலம்தான் வேதம் சொல்லுகிற 1000 வருட அரசாட்சியின் காலம். இந்த காலத்தில் நீங்கள் செய்யாவிட்டால் எந்த காலத்திலும் நீங்கள் செய்ய முடியாது. ஓ, ஆமென். நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க, எங்கிட்டாச்சும் ஒரு லைட் வரும், குண்டை போட்டுற போகிறாங்க லைட்டுன்னு, அப்படியே வந்து எல்லாத்தையும் மாற்றும். இப்படி தாங்க நினச்சிக்கிறேன் மேசியா வருவார்னு. அவர் பாட்டுக்கு சைலண்ட்டாக வந்துட்டு போயிட்டாரு. இன்னும் எங்களுக்கு தெரியல. தெரிஞ்சிருந்துச்சுன்னா இன்னைக்கு இஸ்ரேல் வேற மாதிரி மாறி இருக்கும். நண்புக்குரியவர்கள், இப்படி தான் நீ 1000 வருஷம் அரசாட்சி திடீர்னு ஒரு லைட் வரும், அப்படியே ஜல்லுன்னு எல்லா பக்கம் லைட் அடிச்சுன்னு எல்லாம் மாறிடும். நீங்கள் நினைக்கிற மாதிரி அல்ல. எலியா வருவான்னா அவன் வந்துட்டான்ட்டாரு. மேசியா வருவார்னுச்சு அந்த அம்மா, வந்துட்டு நின்று பேசிகிட்டு இருக்கேம்மான்ட்டாரு. என் அன்புக்குரியவர்களை புரிந்து கொள்ளுங்கள், இந்த நாட்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே நாம் ஸ்தாபிக்கிற நாட்கள். அதற்கு தேவை உங்களுடைய மனது. எதிர்காலம் நினைச்சிங்களா, அதுவே மயக்கப்பட்ட மனது தான். புரியுதா உங்களுக்கு? அது ஒரு பொய். உங்கள் மனசை மயக்கி வச்சிருந்தான். இன்னைக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறீங்களே, அங்கே தான் மறுரூபம் நடக்குது. அதான் டிரான்ஸ்ஃபார்ம்டு மைண்டு. டிரான்ஸ்ஃபார்ம்டு மைண்டு, டிரான்ஸ்ஃபார்ம்டு மைண்டு. பிசாசு பெரிய வஞ்சகங்க, பெரிய பொய்காரங்க. நீ எவ்வளோ சத்தியம் கற்றுக்கிட்டீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பேசுவான். புரியுதா? நாத்தி கண்ட கடவுள் இல்லைன்னு பேசுவான். இருக்காரு நம்பிட்டான்ல, அவன்கிட்ட ஒன்றும் செய்ய முடியாது. அவன்கிட்ட போய் இருக்காரு ஆனால் கெட்டவருன்னு பேசுவான். இல்லை, அப்படிலாம் கிடையாது, அவர் நல்லவர் கூட அப்படின்னு நம்பிட்டான் ஸ்ட்ராங்கா. அவனை ஒன்றும் செய்ய முடியாது. அவன்கிட்ட போய் என்ன சொல்வார், அவர் எல்லா நேரம் நல்லவர், சில நேரம் கெட்டவர். அவன் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி போய் சொல்லுவான். 1000 வருஷம் ஆச்சு ஒன்றுமே கிடையாதியா அப்படின்றான். இருக்குன்னு ஸ்ட்ராங்காக நம்புறான்ல சிலர். அவன்கிட்ட வந்து இருக்கு ஆனால் இது இல்லை, எதிர்காலத்தில் உங்கள் இடத்துல வந்து உங்கள் ஸ்டாண்டர்டுக்கு போய் பேசுகிறவன் ஒருத்தன். அதனால தான் உங்கள் மனது மறுரூபமாகட்டும், நாளை அல்ல. பவுல் தெளிவாக சொன்னான், இன்றைய இரட்சணிய நாள். அனுக்கிரக காலம்னு ஒரு காலம் இருக்கான். நான் சொல்கிறேன், இன்றைய அனுக்கிரக காலம்னா இந்த காலத்தில் உன் ஜபத்துக்கு பதில் கிடைக்காட்டி இனி எந்த காலத்திலும் பதில் கிடைக்க போகிறது கிடையாது. ஏனென்றால் இதுதான் அனுக்கிரக காலம். நான் இரட்சணிய நாளில் உனக்கு செவி கொடுத்து அனுக்கிரக காலத்தில் உனக்கு நான் பதில் கொடுப்பேன்றாரு. அப்போ இரட்சணிய நாள் அனுக்கிரக காலம். அந்த காலத்தில் போய் நீ எதை கட்டாலும் கிடைச்சிருமா? ஏசாயா சொன்னா, பவுல் சொன்னா, இன்னைக்கு தாண்டா அதுன்னா. அவருடைய மனது மறுரூபமாக்கப்பட்டிருந்தது. நான் சொல்லுகிறேன், உங்கள் மனது மறுரூபமாக்கப்படும் என்றால் இதுதான் 1000 வருட அரசாட்சி என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இல்லை, வேற மாதிரி சொல்கிறேன். உங்கள் மனது மறுரூபமாக்கப்படும் என்றால் இன்னொரு 1000 வருஷ அரசாட்சியை நாம் இன்றைக்கு பார்ப்போம். கை தட்டுக்கொண்டு அவருக்கு. சின்ன வயசில் நான் எழுப்புதலுக்காக ஜெபித்தப்ப ரொம்ப காலம் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆண்டவரே, என்ன ஒரு எழுப்புதல் வேணும். அவர் சொல்லுவார், கர்த்தர்
ஒருவேளை இது கடைசி காலம் இல்லையோ அப்படின்னு நான் அடுத்து கேட்பேன். கடைசி காலம் இல்லையோ, அதனால் வந்து இன்றைக்கி எழுப்புதல் நினைக்கிற மாதிரி இல்லையோ? அப்போ கர்த்தர் சொல்லுவார், ஜான் வெஸ்லியின் காலம் கடைசி காலம் இல்லை. ஆனால் ஜான் வெஸ்லியின் கடைசி காலத்தில் ஒரு எழுப்புதல் வரும், அது வேறு விஷயம். ஆனால் ஜான் வெஸ்லியின் காலத்தில் வந்த காலம் கடைசி காலம் இல்லாவிட்டாலும் ஜான் வெஸ்லிக்காக ஒரு எழுப்புதல் வந்தது. ஜான் ஒயிட்ஃபீல்டு, பெரிய பெரிய ஆட்கள், இவங்க காலம்லாம் தேவன் சொன்ன இந்த லாஸ்ட் டேஸ் கிடையாது. ஆனால் அவரவர்கள் காலத்தில் அவர்களுக்காக எழுப்புதல் வந்தது. நான் சொல்கிறேன், இது கடைசி காலம். இல்லாவிட்டாலும் நமக்காக ஒரு எழுப்புதல் வரும். நமக்காக நம்மளோட மைண்ட் ஸ்டாண்டர்ட், ரெவலேஷன் ஸ்டாண்டர்ட் எந்த லெவலோ அந்த ஸ்டாண்டர்டில் அற்புதங்களை நம்மை சுற்றி நாம் பார்ப்போம். அத்தகைய உலகத்தை நாம் சிருஷ்டிப்போம். அத்தகைய மனிதர்களை நாம் நம்மை சுற்றி ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை பார்ப்போம் இயேசுவின் நாமத்தினால. தி டிரான்ஸ்ஃபார்ம்டு மைண்டு. ரெண்டு விதமான மனிதர்கள் இந்த உலகத்தில், ரெண்டு விதமான மனது இருக்கிறது. ஒன்று மயக்கப்பட்டது, இன்னொன்று மறுரூபமாக்கப்பட்டது. இந்த மயக்கப்பட்ட மனதை பார்த்தோம், பிசாசு வஞ்சிச்சது. மறுரூபமாக்கப்பட்ட மனது எப்படி வருதான்? தேவனுடைய சித்தம். நான் கேட்குறேங்க, திடீர்னு இப்போ வந்து 1000 வருஷம் அரசாட்சியில் வந்து நீ 1000 வருஷம் சாகாமல் வாழ்வீங்க அப்படின்னு வந்து ஏசுனார் அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஏசுனார் திடீர்னு வந்து இதுதான் 1000 வருஷம் அரசாட்சி நீங்களுக்குள்ளே தோன்றி சொல்லிட்டார். நீங்கள் யாரும் சாவோன்னு நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. ஏன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாயிருச்சுன்னா அதை அப்படியே நீங்கள் என்ன செஞ்சுருவீங்க? விசுவாசிக்கிறீங்க. தெளிவு இல்லாத வரைக்கும் தான் பிரச்சனையே. புரியுதா உங்களுக்கு? ஸோ தெளிவு வரும்போது என்ன நடக்குதுன்னா தைரியம் வர ஆரம்பிக்குது. புரியுதா இல்லையா சார்? இப்போ நான் டக்குன்னு பையிலேருந்து கையை அப்படி மூடி இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கேட்குறேன். ரூபாயா இல்லை வந்து நோட்டா இல்லை காயினான்னு கேட்குறேன். நீங்கள் லைட்டாக என்ன செய்வீங்க? யோசிப்பீங்க. ஏன்னா உள்ளே என்ன இருக்குன்னு தெரியல. அதனால் தைரியம் உங்களுக்கு இருக்காது. அதனால் ஒரு வியாதிக்கு ஜெபம் பண்ணும்போது தைரியம் உங்களுக்கு வராது. ஏன்னா நீங்கள் குழப்பத்தில் இருக்கீங்களே, சுகமாகுமா ஆகாதா, இந்த சுகமாக்குற சித்தம் இவருக்கு சித்தமா, இப்படி ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்கும்போது தைரியமாக நீ ஜெபிக்கவே மாட்டீங்க. நான் ஒரு காயின் அப்படியே காட்டுறேன் எல்லாரும், 5 ரூபா காயின் இப்போ கைக்குள்ள வச்சுட்டு இப்போ என்ன இருக்குன்னு கேட்குறேன். தைரியமாக சொல்லி உள்ள காசு இருக்குது. அப்போ இவன் சுகமாகுது தான் சித்தம்னு நீ என்னைக்கு புரிஞ்சுக்கிறியோ, இப்போ என் சரீரத்தில் இருக்கிற சக்கரை வியாதி என் உடம்புல இருக்கிறது தேவனுக்கு சித்தம் இல்லை என்பதை என்றைக்கு தெளிவாக நீ புரிந்து கொள்கிறாயோ அந்த க்ஷணமே உன் சரீரத்துட்டு அந்த வியாதி வெளியே போகுது. கையை தருக்கும் போது அவருக்கு அற்புதங்கள் உங்கள் மனதோடு தொடர்புடையது. உங்கள் மனது டிரான்ஸ்ஃபார்ம் ஆக வேண்டும், மறுரூபமாக்கப்பட வேண்டும். உங்கள் மனது புதிதாக்கப்படும் போது உங்கள் வாழ்க்கை மறுரூபமாக்கப்படுகிறது. கன்வின்ஸ்டு மைண்ட் பீப்புள் வெளியில் இருக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபார்ம்டு மைண்ட் பீப்புள் உள்ளே இருக்கிறீங்க. அதே மாதிரி ஆட்கள்கிட்ட நீங்கள் பழகிக்கணும், அதே ஸ்டாண்டர்டில் தான் நீங்கள் பேசணும், அதே பார்வை தான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் வேறு ப்ராடக்ட்டு, நீங்கள் ஹைப்ரிடு. ஆமேன் 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 ஆமேன். அப்போ பாருங்கள், இந்த மனது சித்தத்தை அறியும் போது மறுரூபமாகிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சித்தத்தை அறியும் போது. சரி, எப்போ வந்து ஃபைனான்ஸில் வந்து உங்கள் வாழ்க்கை மறுரூபமாகும்? ஃபைனான்ஸை பற்றி தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னு தெரியும் போது ஃபைனான்ஸ் மறுரூபமாகுது. ஆரோக்கியத்தில் எப்போ உங்கள் சரீரம் மறுரூபமாகும்? ஆரோக்கியத்தை பற்றி தேவனுடைய சித்தம் என்ன? ஆரோக்கிய பற்றி சித்தம் என்ன? இன்னைக்கு காலையில் பேசிக்கிட்டேன். ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணுக்கு லெட்டர் எழுதினான். எவ்வாறுமா, நான் உன்னை உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன், நான் வந்து நல்லா பார்த்துக்க, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது, அதனால் நீ வந்து என்ன செய்கிற, வீட்டில் கிடக்கிற கொஞ்சம் நகையெல்லாம் தூக்கிட்டு அப்படின்னு எழுதுகிறான். எழுதிட்டு கடைசி வரி சொல்கிறான் வந்து, நீ உனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னா அப்படி இந்த லெட்டரை கழிக்காம உன் தங்கச்சிட்ட கொடுத்துரு, ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி எழுதி இப்படிக்குன்னு எழுதி கையில் கொடுத்துட்டான். அடுத்த நாள் என்ன செஞ்சுட்டாங்க, லெட்டரை வந்து அவன் நேராக கொடுக்குறேன் போய் அவங்க அப்பாட்ட கொடுத்துட்டான்னு வச்சுக்கோமே. அவங்க அப்பாட்ட அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டேன். அவங்க அம்மா ஒன்று வேகமாக எடுத்து பார்த்துட்டு, இவ்வளவு நல்ல பையன் நினச்சேன், இவன் மனசில் இவ்வளவு கெட்ட எண்ணங்கள் இருக்குதா அப்படின்னு போய் அவனை கூப்பிட்டு வெளுன்னு வெளுக்கிறாரு. அவர் சார் 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 நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை சார், அப்படிலாம் நினைக்கவே இல்லை சார்ன்றான். உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன செய்வீங்க? டக்குன்னு லெட்டரை திறந்து பார்த்து நினைக்காம எழுதுனா, நீ நினச்சதெல்லாம் எங்கே இருக்குது? எழுத்தில் இருக்குது. இப்போ நீ என்ன நினச்சது எங்கே பார்த்துடலாம்? நீ எழுதுன பார்த்துடலாம். அவர் என்ன நினச்சார்ன்றத எழுதுனதை நீங்கள் பார்த்துடலாம். அவர்கிட்ட போய் திரும்ப திரும்ப விசாரிக்க வேண்டியதில்லை. அந்த லெட்டரை வச்சுட்டு பையனை போய் நீ பொண்ணை நேஸ்தியாட கேள்வியே வேணாம், சப்புன்னு போனோன்னு இருக்கிறலான்றான். ஏன்னா அவன் நினச்சது லெட்டர் வந்துருச்சு. இப்போ போய் நான் சுகமாகிற சித்தமான்னு கேட்டால் அவர் சொல்கிறார், என் லெட்டரை பாரு, எகிப்தியனுக்கு வரப்பண்ண வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணுவது இல்லை.
ஆமென், ஆமென். வாதையின் கூடாரத்தை அணுகாது. கழுகுக்கு சமானவின் வயது மறுபடியும் வாழ வயது போல மாறும். மீட்கும் பொருளை கண்டுபிடித்தேன், ஆகையால் உன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கலும் ஆரோக்கியம் அடையும். God's mind, it is in God's word. இதுதான் God's mind. உங்களை எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுக்கலாமான்னு ஜெபம் பண்ணி கேட்டிருக்கீங்க? எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்தீங்க? கை தூங்க முத. உங்களை எத்தனை பேர் ஜெபம் பண்ணி கேட்டு ஒரு வசனம் வாங்கிட்டு ஞானஸ்தானம் எடுத்தீங்க? யாருமே இல்லையா? ஒருத்தன் கூட சித்தத்துக்கு பயம் இல்லாமல் எடுத்துட்டீங்களா? எதன் அடிப்படையில் எடுத்தீங்க? விசுவாசமுள்ளவனாய் ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு எழுதின பிறகு திரும்ப அதை நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. என்று ஒருத்தர் கேட்டார், இந்த வசனத்தை வச்சு கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார், ஆத்மா வாழ்கிற போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருக்கு. பாருங்கள், ஆபிரகாம அவன் ஆசீர்வாதத்தில் பூமி தாங்கலையாம். எல்லாம் சொல்லுங்கள், தாங்கலடா சாமின்னு வாங்கல. அப்படி பூமியே தாங்கலை. நான் சொன்னேன், பாருங்கள் இப்படி இருக்குங்க அப்படின்னு. நான் அவர் சொன்னார், இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது தம்பி, இது ஆபிரகாமுக்கு எழுதுனது, நீ உன்கிட்ட கர்த்தர் தனியாக சொன்னாரா அப்படின்னா. சரி ஓகே விட்டுருப்பான்ட்டேன் நான். அதுக்கப்புறம் சொன்னேன், நான் பைபிள் சொல்கிற எந்த கட்டளைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. நான் பொய் சொல்லலாம், நான் விபச்சாரம் பண்ணலாம், நான் களவு செய்யலாம், எது வேணாலும் செய்வேன். அதெல்லாம் எழுதக்கூடாது, அப்படிலாம் செய்யக்கூடாதுப்பா, செய்யக்கூடாது ஏதாவது சொல்கிறீங்க, பைபிள் எழுதிருக்கல, என்கிட்ட தனியாக சொல்லணும் சார், என்கிட்ட தனியாக சொல்லணும். ஏன் சார் கட்டளைகளை கீழ்ப்படுகிறதுக்கு மட்டும் தனியாக சொல்ல வேணாம், பைபிளை எழுதியிருந்தா அப்படியே ஃபாலோ பண்ணிடணும். சிம்சன் அடி வாங்கினானா, தாவீது அடி வாங்கினானா, மோசே அடி வாங்கினானா, சாலமன் அடி வாங்கினானா, பேதுரு அடி வாங்கினானா, நீ அடி வாங்குவ. அதெல்லாம் நாங்கள் எங்களுக்கு அடாப்ட் பண்ணிடுறீங்க. ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான், ஈசாக்கு புத்தியை புத்திங்களா? நான் சொல்கிறேன், பைபிள் இருக்கிற கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்பது தேவன் தனியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றால், இந்த வாக்கு தத்தங்களும் எனக்கு சொந்தம் என்று தேவன் தனியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் சொல்லுகிறேன். தேவனுடைய சித்தம் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. இந்த தேவனுடைய சித்தத்தை நீங்கள் அறிய அறிய உங்கள் மனது மறுரூபமாகிறது. சித்தத்தை அறிவதே மறுரூபமாக்கப்பட்ட மனதின் ரகசியம். ஸோ ஒரு மனது மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்றால் முதலாவது தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். தேவன் இதை குறித்து என்ன நினைக்கிறார் என்பதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி. அவனுக்கு முன்பாய் நிற்கிற மிக முக்கியமான கேள்வி, தேவனுடைய சித்தம் என்ன? நீ கேளுங்க, பைக்கில் வரும்போது, ஆண்டவர் நான் இதில் வர்றது தான் சித்தமா, உன்னைக்கே நீங்கள் என்னை எப்படி நினச்சிருக்கீங்க, நான் எப்படி வரணும்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க, அப்போ பேசுவார் பாருங்க, கையை தட்டுங்க, சீக்கிரமாக அந்த பைக் உங்கள்கிட்ட போயிடும். ஆமாம், எது வருமோ அது வந்துடும் உங்களுக்குள்ள. உங்கள் வீட்டில் இருக்கும்போது சொல்லுங்கள், ஆண்டவர் இந்த வீட்டில் இருக்குதான் உங்களுக்கு சித்தமா, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறது ரைட்டு இல்லை, எவ்வளோ நாள் இருக்கிற சித்தம், நீங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கிறீங்க, க்ளீனாக பேசுவார். நேராக பேச வேண்டியதே இல்லை, நான் சொல்கிறேனே, the written word of God. So இப்போ how your mind will be transformed, transfigured அப்படின்ற பற்றி கொஞ்ச நேரம் பேச விரும்புகிறேன். எப்போ ஒருத்தன் அந்த மைண்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கோ அப்போ அவன் வார்த்தையும் பாருங்களேன் அந்த ஸ்டாண்டர்ட்லேயே தான் பேசுவாங்க. இந்த கோடிகள் அப்படின்னு வாயை திறந்தாச்சும் பேசியிருக்கீங்களா? என்ன கேடியை பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க? அப்புறம் வாயில் கூட வரலையே சார், ஒரு 3 பேர் இருக்கீங்க, 4 பேர், ரொம்ப சந்தோஷம், கத்தர். ஆமாம், யார் நம்ம பேர் என்ன, யோசுவா காலேப் மாதிரி, கை தூங்க பார்ப்போம். 1 2 3 4 5 கோடின்னு வாயை திறந்து பேசியிருக்கிறீங்க. ஆமேன் ஆமேன். யார் அந்த அமைச்சர் இவ்வளோ கோடி கொள்ளையடிச்சார், இவ்வளோ கோடி, அது இல்லை, நான் கோடி அப்படி வாயிலே வரலல்ல, வாயில் வர்றதே ஆமாம் அந்த மாதிரி. அப்போ அந்த தண்ணி திறந்தப்ப அந்த அந்த தண்ணி ஸ்மெல்லே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஜேசுக்கு தெரியும் என்னன்னு தெரில, ஏன்னா உள்ளே எது இருக்கோ அதானே வெளியே வரும். உள்ளே எது இருக்கோ அதான் வெளியே வரும். ப்ளம்பிங் வேலையை பார்க்குறவனை கூப்பிட்டு என்ன செய்யுங்க, கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுங்க. க்ளீன் பண்ண உடனே அப்படியே புதுன்னு வரும் பாருங்கள், ஆவியில் இருக்கிற ஆசீர்வாதம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி. அப்போ கூட எங்கே வைக்கிறார் செக்க?
ஆத்துமா, உன் மனசு எவ்வளவு வாழுதோ, உன் மனசு எவ்வளவு கற்பனை பண்ணுதோ, உன் மனசு எவ்வளவு விரும்புதோ, அது வாழ்கிறது போல உன் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க முடியும் நான் விரும்புகிறேன். உன் ஆத்மாவில் வாழ்வது போல உன் ஆரோக்கியம் வாழும். உன் ஆத்மா வாழ்வது போல உன் ஐஸ்வர்யம் வாழும். உன் ஆத்மா வாழ்வது போல உன் பிள்ளைகள் இருப்பார்கள். உன் ஆத்மா எந்த அளவுக்கு நம்புதோ அதுதான் அவன் வாழ்க்கையில் நடக்கும். அதான் பைபிள் சொல்ல, இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்கிறது எல்லாம் வாய்க்கும்.